உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா 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 ஆமென். இங்கே ஞாபகம் இருக்கா? அதில் முதல் பகுதியே ரெண்டாவது பகுதின்னு இருந்துச்சு. ரெண்டாவது பகுதியை கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்குறாரு. முதல் பகுதியை உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், மறந்து போயிடக்கூடாது. ஓகே, நேரம் கொஞ்சம்தான், நான் கொஞ்சமாக தான் சொல்ல போகிறேன். டைம் கூட்டுறேன். என்ன இப்போ தான் பாஸ்ட் வந்து தொடங்கி எங்கே போய் முடிய போகுதோ பயப்பட வேண்டாம். ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். எலியாவை போல ஆவியுடையவனாய் ஒருவன் வருவான் அப்படின்னு சொல்லியிருந்ததே, அந்த எலியா இவன்தான் என்று யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு சொன்னாரே. அப்படி அந்த எலியா அப்படி என்ன பெரிய விசேஷமானவன், அவனை மாதிரி இன்னொரு ஆள் வர்றதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எலியாவின் ஆவி உடையவனாய், அப்போ அந்த யோவான் ஸ்நானனை பற்றி சொல்லியிருந்தா எலியாவின் ஆவியை உடையவனா, அந்த அபிஷேகத்தை உடையவனா ஒரு ஆளை நான் இயேசு வர்றதுக்கு முன்னாடி அனுப்ப போகிறேன்னு சொல்கிறார். அது யோவான் ஸ்நானன் தான் இயேசுவை கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இந்த எலியா பற்றி ஏன் ரொம்ப விசேஷமாக சொல்கிறோம்? மோசே ஒரு விதத்தில் ரொம்ப விசேஷமான ஆள். என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் உங்களுக்குள்ளே எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அது யார்? இயேசு. இந்த எலியாவும் மோசையும் தான் இயேசு மறுரூப மலையில் பேதுரு யோவான் யாக்கோபு முன்னாடி மறுரூபமான போது இந்த ரெண்டு பேர் வந்து இயேசுகிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இவர் எப்படி பாடுபடணும், எப்படி உயிர்த்தெழுந்து ஒரு நல்ல மகிமை அடைவார் அப்படின்னு சொல்லி மோசேயும் எலியாவும் வந்து பேசியிருந்துருக்கிறாங்க. சரி, இந்த எலியாவை பற்றி ஒரு சின்ன ஒரு வார்த்தை. அவன் அங்கே வானத்திலிருந்து அக்கினி இறக்குனாள். கர்மேல் பருவத்தில் ஒரு போட்டி, அந்த தெய்வமா இந்த தெய்வமா எது சரி அப்படின்னு பார்க்குறதுக்கு முதல்ல நீங்களே உங்களுடைய தெய்வத்தை கூப்பிட்டு வானத்திலிருந்து அக்னியாக இருக்க சொல்லுங்கடா. ஆடியாக பாடினா குதித்தான், ஒன்றும் நடக்கலை. கடைசியில் அந்திப்பள்ளி செலுத்துகிற நேரத்தில் சரி முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி போய் பலிபீடத்தை எடுத்து அதை செப்பனிட்டு, நம்முடைய வாழ்க்கையை ஏதோ அரைகுறையாக இருந்தால் அதை செப்பனிட்டு கட்டையில் அடுக்கி பலியை அதில் வைத்து, ஏதாவது சும்மா ஏதாவது நெருப்பு இருப்பு அடியில் போட்டிருக்க போகிறான், நமக்கு தெரியாமல் மேஜிக்கெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நினச்சிடக்கூடாதுன்னு தண்ணி ஊற்றுங்கடான்னு 1 2 தடவை 3 தடவை ஊற்ற சொல்லி, அப்புறமா கர்த்தரை நோக்கி வானத்தை பார்த்து ஜெபம் பண்ணால் அக்கினி இறங்கிருச்சு. அப்போ தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி பணிந்து கொண்டார்கள்னு பார்க்குறீங்க. அப்படி அக்கினி இறக்கின ஆள் ஏசபேல் வந்து நாளைக்கு உன்னை கொன்னே விடுவேன் பார்த்துக்க அப்படி சொன்னோன்னே ஓடி போயிட்டான். ஓடி போய் சூரச்செடியில் படுத்துக்கிட்டு அடியில் படுத்துக்கிட்டு, என்னுடைய முன்னோர்களை பார்க்க நான் ஒன்று நீதிமான் இல்லை, என்னை விடுங்க ஆண்டவரை, நான் சாகிறேன்ட்டு போகிறேன். நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாகிறேன்ட்டு போகிறவனை கூட ஏன்டா நீ சாகிறதுக்கா இப்படி அழைக்கப்பட்ட அப்படின்னு கேட்டு, அது கேட்டதாக பைபிளில் எழுதலை, ஆனால் நடந்திருக்கு.
நீ சாகிறதுக்கு அழைக்கப்பட்ட அப்படி கேட்டுட்டு அவர் பாருங்க, அவனை கூட்டிகிட்டு போய் என்ன செஞ்சார் என்ன பேசினாருலாம் எனக்கு தெரியாது, பைபிளில் எழுதலை. ஆனால் மரணத்தை ஜெயிக்கிறவனாக வந்தான். கில்காலிலேருந்து பெத்தேலுக்கு போக சொல்கிறாரு, எரிகோவுக்கு போக சொல்கிறாரு, யோர்தான்கிட்ட போக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் கேட்குறான், நீங்கள் தானே இருன்னு சொல்கிறான். இல்லை இல்லை, உடைய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், விடுறதில்லை. சரி என்னதான்டா வேணும்னா, உமக்கிட்ட இருக்க அபிஷேகம் எனக்கு 2 மடங்கா. ஏய் நீ பாட்டுக்கு என்னத்தையே கேட்குற, கடினமானதை கேட்டாய். ஆனாலும் சரி, நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறத நீ பார்த்த என்ன கிடைக்கும். போய் யோர்தானை கடக்கிறதுங்கிறத மரணத்தை ஜெயிக்கிறது. அப்போ மரணத்துக்கு பயந்து ஓடுன இந்த எலியா இப்போ மரணத்தை ஜெயிக்கிறவனா வந்து மரணத்தின் அந்த ஆற்றை கடந்து உயிரிழக்கிறவனா, பரலோகத்துக்கு போகிறவனா. அங்கே எழுதியிருக்கிறது நமக்குந்தான் சேர்த்து எழுதியிருக்கா, இல்லை அங்கே நடந்த காரியத்தை மட்டும் எழுதியிருக்கா? இன்றைக்கு அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். எப்படி? ஆமாம், இவ்வளோ வயசாச்சு, இனிமேல் என்ன செய்கிறது, எல்லாருக்கும் தான் வருதில்ல, எல்லாருக்கும் வந்தது நமக்கு அப்படின்னு சொல்லி கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்தப்போ நம்ம சபையில் ஒருத்தர் கூட சாகலை, எல்லோரும் நிறைய பக்கம் செத்தாங்க, நிறைய போதர்களே இறந்துருக்குறாங்க. ஆனால் நல்லவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், ஏற்கனவே பேசி வச்சதுனால மனோ தைரியம், கிறிஸ்துவுக்குள்ள கர்த்தருக்குள்ள ஒரு தைரியம், ஒரு திடன் கொண்டு அதனால் பிழைப்பேன் அப்படி சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நான் சொல்லி வச்சுருந்தேன். ஒருத்தர் சாவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கல, ஒருத்தர் சாகலை. இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லலை, அதை காட்டில் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க. நான் எப்போ சாகிறது இல்லைன்னு சொன்னனோ அப்போ இருந்து பிசாசேன்ற ரொம்ப விதமாக பல விதமாக போராடிக்கிட்டு இருக்கிறான். முடியுமா, விட்டுருவானா அப்படின்னு சொல்லி சரீரத்தில் கொஞ்சம் வியாதி இருக்கிறதா தெரிஞ்சாலும் மனதில் ரொம்ப விட்ட போனால் போதும் போ, பரலத்துக்கு போனால் போதும் போ அப்படின்னு சொல்லிடலாமான்னா வெயிட் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் தான் ஒரு ஜபமே எனக்கு விளங்குது. அது போனாலும் பரவாயில்ல, இது போனாலும் பரவாயில்ல, இது போனாலும் பரவாயில்ல, சொத்து போனாலும் பரவாயில்ல, வேலை போனால் பரவாயில்ல, என் பிள்ளை பிழைக்கணும் அப்படி ஜபம் பண்ணுறத நான் ஒத்துக்கிற மாட்டேன். ஏன்? அதெல்லாம் போன ஒரு பாடு தான் இவர் பிள்ளையை காப்பாற்றுவாரா? காப்பாற்ற முடியுமா? அதெல்லாம் இருக்கவும் பிள்ளையும் காப்பாற்றுவார். அதனால் எந்த ஒரு நன்மையும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு. ஏலியாவுக்கு மரணத்தை ஜெயிக்கக்கூடிய பலனை கொடுத்த அதே தேவன் இன்று உங்களுக்கு உங்களை உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிற, அது வியாதியோ பலவீனமோ சண்டைக்காரனோ வீட்டு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அத்தனையும் மேற்கொண்டு மரணத்தை ஜெயிக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார், சுகமாக்குவார். இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் நிற்க கிடவது. இந்த வார்த்தையை திருட வரைக்கும், பிசாசு வந்து இந்த வார்த்தையை திருட வரைக்கும் நீங்கள் உங்களை எந்த பிசாசை எந்த வியாதி ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த வார்த்தையை திருட விட்டுட்டீங்க, அது சும்மா பாஸ்டர் வழக்கமாக வர மாதிரி சொல்லுவார். போச்சு, பிசாசு திருடிட்டான். விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். அந்த விதை ரோட்டோர விழுந்துச்சா, கற்பாறையில் விழுந்துச்சா, முள்ளுகளில் விழுந்துச்சா, நல்ல நிலத்தில் விழுந்துச்சா? அவ்வளோதான் கேள்வி. உங்கள் இருதயம் நல்ல நிலமாக இருக்குமானால் அந்த விதை வந்து உங்களிடத்தில் வளர்ந்து 30, 60, 100 உங்களுக்கு சுகத்தையும் பொருளாதார ஆசீர்வாதத்தையும் குடும்ப ஆசீர்வாதத்தையும்
வாழ்க்கையில் ஜெயமான வாழ்க்கையையும் கொடுக்கிறதற்கு அந்த வார்த்தை, அந்த விதை அது போதுமானதாக இருக்கிறது. வசனத்தை பிடித்து கொள்வோமாக. இயேசு விதைக்கிறாரு, பின்னாடியே ஒருத்தன் வந்து விதைக்கிறான்னு வாசிருக்கீங்களா? மத்தேயு 13வது அதிகாரத்தில், இப்போ பொண்ணும் பார்க்க வேண்டிய நேரம் இல்லை, டைம் போயிடுச்சு. முதல் உவமையில் விதைக்க புறப்பட்டான், விதைக்கிறவன் அதை அர்த்தம் சொல்கிறப்ப விதைக்கிறவர் மனுஷகுமாரன் அப்படின்னு வந்துடும். அப்போ இயேசு மனுஷகுமாரன் அவங்ககிட்ட விதைக்கிறார், இந்த வசனத்தை விதைக்கிறார். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரிக்காமல் என்னை விசுவாசிக்கிறவன உயிரோடு இருப்பான். இந்த வார்த்தை பொய்யா இல்லை தவறி போய் வாய விட்டாரா? அவர் சொன்னதே, அது சொன்னேன் அது செய்வேன் அப்படிங்கிறவர். இன்றைக்கு உங்களுக்குள்ளே அந்த வார்த்தை, அவருடைய தழும்புகளால் குணமானேன், அது அவர் விதைக்கிறாரு. இவன் வந்து கொரோனா எல்லாருக்கும் தானே வருது, அந்த குடிதண்ணீரில் கொஞ்சம் எங்கேயோ தப்பு நடந்து சாக்கடை தண்ணியும் வந்துருச்சாமுங்க வீடு பூரா, அதை குடிச்சு யாருங்க பிழைக்கிறதுன்னா நான் சொல்கிறேன், 1000 பேரும் அங்கே சாவான், ஆனால் நீங்கள் பிழைப்பீங்க. பக்கத்தில் 1000 பேரும், வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது, கண்களால் மாத்திரம் காண்பாய். இருக்காரா? உள்ள இருக்காரா? வசனம் இருந்தால் உள்ள இருக்கிறார், வசனம் இல்லைன்னா அவர் போயிட்டார். வசனத்தை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல நிலமாக மனுஷகுமாரனா இயேசு விதைக்கிற அந்த வசனங்களே, அவருடைய தழும்புகளால் குணமானேன், சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றினை சேதப்படுத்த மாட்டாது, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு பிசாசு உங்கள் மயிரை கூட தொட முடியாது. ஆனால் பிசாசு விதைக்கிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு 2வது உவமை சொன்னார். என்னது? அந்த வேலைக்காரங்க வந்து கேட்குறான், ஐயா நீங்கள் நல்ல வேலையை தானே விதைச்சிங்க, அப்புறம் கிட்ட களையெல்லாம் முளைச்சிச்சு. சத்துரு அதை ராத்திரியில் வந்து விதைச்சிட்டு போயிட்டாங்க. விதைக்கவே விடக்கூடாது, விதைச்சிட்டான், களை முளைச்சிருச்சு. அப்போ அதுக்கு அறுவடையில் நான் பார்த்துக்கிறேன்றாரு. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? இருக்குன்னு நீங்கள் போய் தைரியமாக எல்லாத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? பி பிளஸ்ட். அவர் விதைக்கிறது அது வழியருகையா, கற்பாறையா, முள்ளா, நல்ல நிலமா, நாளையும் சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் நீங்கள் நல்ல நிலம் தானே? நல்ல நிலம் தானா? உங்கள் இருதயம் நல்ல நிலம் தானா? அதில் கண்டவே வந்து விதைக்கிறதுக்கு நம்ம உடனுமா? எதுக்கு வேலி அடைக்கிறோம்? எதுக்கு களை எடுக்கிறோம்? ஒரு குறிப்பிட்ட அதுக்கு பேர களை எடுத்தாக்க மற்றதையும் பிடுங்கி போடுற மாதிரி வரும். ஆனால் சின்ன செடிகளாக இருக்கிறப்ப சுற்றி இருக்கிற இடத்துல களை எடுத்துருவாங்க. களையை விதைக்கிறாங்கன்னா பிடுங்கி வெளியே எரிஞ்சிடணும். அதை வளர விடக்கூடாது. வளர விட்டால் நம்முடைய பலனை, அந்த பயிர்களுக்கு வர வேண்டிய சத்தெல்லாம் அது தின்னுட்டு அது வளர்ந்து பெருசாகி நான் தான் பெரிய ஆள் அப்படி அது சொல்லுது. வியாதி வந்து நம்மகிட்ட நம்ம தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லுது. கர்த்தரோட பெரிய ஆளுன்னுது. நம்ம உட்காந்து என்ன பண்ணுறது, இப்படி ஆகிப்போச்சு, எப்படி ஆகிப்போச்சு. அது எப்படி ஆனாலும் சரி, எப்பேற்பட்ட பயங்கர நிலைமையில் இன்னைக்கு போய் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை காக்க வல்லவ. அது நமக்கு தெரியணும். நான் இவ்வளவு தூரம் கெட்டு போகும் நினைக்கல ஆண்டவரே. கெட்டாச்சா? நீ என்னைய நம்புறியாண்ணா? என்னைய நம்புறியா? சாக போகிறதுக்கு முன்னாடி வந்தார், அப்போ தான் செத்து போனப்போ வந்தார், பாடையில் போகிறவன்ட்ட ஒருத்தன்ட்ட வந்தார், செத்து 4 நாள் ஆனவன்ட்டையும் வந்தார். எப்போ வேணாலும் அவர் வருவார். வருவாரா வரமாட்டாரா? உங்கள் வாழ்க்கையில் வருவாரா வரமாட்டாரா? வருகிறார். அதனால் கர்த்தர் உங்களை உயிரோட எழுப்புகிறார். ஒரு வாழ்நாள் பூரா போய் அடுத்த வாழ்நாள் இருக்குது. கிரிக்கெட்டில் தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸு
செகண்ட் இன்னிங்ஸ் சொல்லுவாங்க. முதல் தடவை தோற்றுருந்தா கூட அடுத்த தடவை போட்டு தள்ளிடுவாங்க, அடுத்த தடவை அப்படின்னு சொல்லி தைரியமாக வருவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு, நான் உனக்கு மறுபடியும் தர்றேன், சரியாக வசனங்களை சரியாக பேசு, நான் உன்னோட கூட இருக்கேன், உனக்கு ஜெயம் கொடுக்குறேன், நீ பிழைக்கலாம், நீ பிழைக்கலாம் என்று கர்த்தர் என்று உங்களுக்கு சொல்லுகிறார். சோர்ந்து போக வேண்டாம், இருதயத்திலே திடன் கொள்ளுங்கள். தாவீது மிகவும் சோதிக்கப்பட்டு பலன் போக மட்டும் அழுது அந்த நேரத்தில் அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்திக் கொள்வீங்களா? இப்போ இருக்கிற பிரச்சனைகளை ஜெயிக்கலாமா? அது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, வியாதியாவோ அல்ல வீட்டில் பிரச்சனை, பிள்ளைங்க மற்ற ஏதோ காரியமோ பண வசதியோ எதுவாக அந்த பிசாசு எத்தனையோ விதத்தில் வந்து நம்மளை மோதுறான். மோத விடாமல் பார்க்கவும் முடியும், மோதின பாடு தள்ளி போடான்னு சொல்ல முடியும், வியாதியான பாடு இயேசுவின் நாமத்தினால் எழுந்து போவேன்னு சொல்ல முடியும். சிம்சன் வந்து ஒரு சீசன் 2-3 தடவை நான் எழுந்து போவேன் அப்போ பாவத்திலே கிடந்துக்கிட்டு அவன் மடியில் போய் படுத்துக்கிட்டு எந்த போகிறேன்னா எங்கிட்ட எந்திரிச்சு போகிறது. அப்படி போகக்கூடாது. இப்போ வாய்ப்பு இருக்கிறது, எழுந்து போகிறதுக்கு வாய்ப்பு. இப்போது இந்த நம்மளை போட்டு ஆட்டி வைக்க பார்க்குற இந்த பாவத்திலிருந்து, இந்த பிசாசை விட்டு எழுந்து போக வாய்ப்பு இருக்கிறது. இப்போ எந்திரிச்சிடணும். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு வரைக்கும் அப்போ பிசாசுக்கு டைம் கொடுக்குறீங்களா? முடியாது. முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தவர்களாய் வாழ்க்கையில் முன்னேறலாம். கர்த்தர் இன்று உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். நேற்று கேரல் சர்வீஸ் ரொம்ப நல்லா நடந்தது. தயாக்கும் அகிலனுக்கும் நான் உண்மையிலே நன்றி சொல்கிறேன். கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டு நம்ம சபையில் இந்த பாட்டு மியூசிக்கோடு வர்றதுக்கு அவங்கள கொண்டு வந்திருக்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் இந்த மியூசிக்கோடு சேர்ந்து பாட நீங்கள் பழகியிருக்கிறீங்க. இந்த மியூசிக்கு நீங்கள் டியூன் ஆகிட்டீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் நம்மளை ஒரு படி உயர்த்தி இருக்கிறார். இன்னும் ஒரு படி நீங்கள் முன்னேறலாம். சிறு பிள்ளைகள்லாம் கூட அந்த பாடல்கள் அழகாக பாடுறத அதில் நெட்டில் பார்க்க தான் செய்கிறோம். சண்டே கிளாஸ்க்கு அனுப்பி விட்டுறோம். அங்கே வந்து இப்போக்கி சில கோரஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, மனப்பாடம் பண்ணுறாங்க. ஆனால் தனிப்பட்ட ரீதியில் மியூசிக் போகிற கரெக்டாக அந்த பாட்டை பாடுறதுக்கு 10 வயசுக்குள்ளே இருக்க பிள்ளைங்க சரி, 12 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க சரி, 15 வயசுக்குள்ளே இருக்க பிள்ளைங்க நல்லா பாடுறத அது மாதிரி நம்ம பிள்ளைங்க அவங்க சினிமா பாட்டை பாடுறாங்க, நம்ம கர்த்தருடைய பாட்டை பாடலாம். அதுக்காக பாருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. ஒரு ராஜா கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு யுத்தத்துக்கு போனானா ஜெயிச்சானா. இன்னொரு ராஜா நமக்கு தோற்று போயிடுவோமேன்னு வேறொரு ராஜா கிட்ட போய் உதவி கேட்டு போனானா, அப்போ அவனுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையெல்லாம் கிடைக்காம போச்சான். கர்த்தர் வந்து தீர்க்கதரிசி அனுப்பி, நீ முதல்ல கர்த்தரை நம்பி போனேன், ஜெயிச்ச, இப்போ எப்படி கர்த்தரை நம்பாமல் வேறொரு உதவி கேட்டு போனேன் அப்படின்னு சொல்லி அவனை கடிந்து கொண்டு உனக்கு வர வேண்டிய நன்மையெல்லாம் வராமல் போச்சேன்னு சொல்லி இருந்திருக்கா. நீங்கள் பைபிளில் வாசிச்சிருப்பீங்க. இப்போவும் கர்த்தாவே, உம்மை நம்புகிறேன், முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அன்பு கூர்ந்து உம்மை மாத்திரம் முழு பலனோடு பற்றி கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் எனக்கு விரோதமாக இருக்கிற வியாதியாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வெளியில் இருக்க பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த விதத்தில் பிசாசு என்னிடத்துல வந்து மோதினாலும்
அவைகளை இயேசுவின் நாமத்தாலே எதிர்க்கிறேன் 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 ஆண்டவரே. சொல்லுவீங்களா? சொல்லுங்க. எங்க ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், நீங்கள் கர்த்தர்கிட்ட பேசுறதுக்கு. ஜஸ்ட் 1 minute. உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு, கர்த்தாவே இது முடத்தில் ஒப்பு வைக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயிக்கட்டும்னு கேட்டு நீங்கள் பேசுங்க, கர்த்தர்கிட்ட பேசுங்க. யோசபாத் ஒன்றும் முடியாத நிலைமையில் வேறு யாரையும் உதவிக்கு கூப்பிடலை. கர்த்தரை துதித்து பாடுகிற ஆசாரிகளை முன்னாடி வச்சான். அவர்கள் வாசித்த போது, பாடின போது சத்துருக்களுக்குள்ள சண்டை வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து காலி பண்ணிட்டாங்க. யோசபாத்து ஜெயமுள்ளவனா, அந்த சத்துருக்களை கொள்ளையடித்தவனா அப்படி வந்தான். கர்த்தர் உங்களுக்கு அப்படி இருக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. எனக்கு கொடுத்த ஜெயத்துக்காக ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை. ஒவ்வொருவருக்கும் இங்கே அந்த ஜெயம் கொடுக்கிறீர். மரண சக்திகளை மேற்கொள்ள நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வார்த்தைக்காக, அபிஷேகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளையிடத்தில் போராடுகிற பிசாசுகளையும் வியாதிகளையும் தரித்திரங்களையும், அந்த பிசாசுடைய கிரியைகளை அழிக்க வெளிப்பட்ட தேவகுமாரனா இயேசுவே, இப்பொழுது இவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே அந்த மரண சக்திகளை எதிர்த்து நிற்க உம்முடைய அபிஷேகத்தினாலே, உம்முடைய வார்த்தையினாலே பலன் தருவீராக. உம்முடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும். கர்த்தர்க்கே துதி கன மகிமை. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.